துயரம் எதுவாக இருந்தாலும், உங்கள் கஷ்டம் எதுவாக இருந்தாலும், அது பண கஷ்டமோ அல்லது மன கஷ்டமோ, நோய்களோ அல்லது கடன் தொல்லையோ, அது இது இது ஒரு நிறைவேறாத ஆசைகளோ அல்லது ஒரு தேவையான ஆசைகளோ எதுவாக இருக்கட்டுங்க, அது இறைவன் பார்த்துப்பான். ஆனால் உங்களுடைய ஆசை எதுவாக இருக்கணும் தெரியுமா? அதனுடைய மூல காரணத்தை நீங்கள் தேட வேண்டாம். எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் தேட வேண்டாம். உங்களுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, இந்த சூழ்நிலையை நீங்கள் பணிவோடு அன்பாக பிரசாதமாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் நிதானமாக பொறுமையாக நீங்கள் தன்னை உணர்கிற இந்த பயணத்துக்குள்ளே போங்க. உங்களுக்குள்ள உண்மையை பார்க்குற பயணத்துக்குள்ளே போங்க. அந்த உண்மையை பார்க்கும் பொழுது உங்கள் மனசு சொல்கிற கதைகளை கேளுங்க. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதி, எப்படிப்பட்ட ஒரு பயந்த சுபாவம் எல்லாம் உங்களுக்கே தெரியும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டே போங்க. சும்மா பார்த்துக்கிட்டே போங்க. சும்மா பார்த்துக்கிட்டே போங்க. அந்த பகவானுடைய கருணை வெள்ளம் மாறி வந்து உங்களை எல்லா துன்பத்திலிருந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் ஒரு அடுத்த நிலைக்கு போயிடுவீங்க. அதான் சொல்கிறேனே, இங்கே தன்னை உணர்றது ரொம்ப முக்கியங்க. இந்த தன்னை உணர தான் இறைவன் பல விதத்தில் நமக்கு கஷ்டங்களை கொடுக்குறார். அந்த ஒரு தெய்வீக விழிப்பு வர வரைக்கும் நம்ம இறைவன் விடவே மாட்டார். நம்ம பணிவாக இதை கற்றுக்கிற வரைக்கும் நமக்கு அடி மேலே அடி வந்துக்கிட்டு தான் இருக்கும்.